5 இந்த வீடியோவில் பட்டப்பதி ஆசிரியருக்கான ஒரு தகவல். ஸோ இந்த பட்டப்பதி ஆசிரியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பள்ளிக்கல்வி தற்காலிக பணிகளுக்கு அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலைப்பள்ளிகளில் 1/8/2021 நிலவரப்படி மாணவர்கள் எண்ணிக்கை ஆசிரியர் எண்ணிக்கை கூடுதல் பணியிடம் தேவையுள்ள பணிகளுக்கு இயற்கை பொது தொகுப்பிலிருந்து பகிர்ந்தளிக்கப்பட்ட 3000 ஆசிரியர் உபரி பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் சர்ப்ளஸ் போஸ்ட் வித்தவுட் பர்சன் தோற்றுவிக்கப்பட்ட வெவ்வேறு அரசாணைகளை ஒருங்கிணைந்து அப்பணிகளின் பணியாளர்களை நிரப்பினாலிருந்து ஆண்டிற்கு மட்டும் ஒரு ஆண்டிற்கு மட்டும் தொடர் நீக்கம் செய்தும் ஆணை வெளியிடப்படுகிறது. இப்பணிகளுக்கு 1/8/2024 முதல் 30/1/2020 வரை 6 மாத ஊதிய பணி வழங்குதல் சார்பான ஒரு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தே வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது சர்ப்ளஸ் போஸ்ட் அது பொது தொகுப்பிலிருந்து வரும் மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஆசிரியர்களை வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்க அப்படின்ற ஒரு இதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 9 மாவட்டங்களை வந்து சார்ந்த ஒரு விஷயம். நிலவரப்படி ஆசிரியர் எண்ணிக்கை அடிப்படையில் 9 மாவட்டங்களுக்கு பள்ளிக்கல்வி பொது தொகுப்பிலிருந்து பகிர்ந்தளிக்கப்பட்ட 3000 ஆசிரியர் உபரி பட்டதாரி ஆசிரியர்கள் உபரி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பணி புரியும் ஆசிரியர் மாத ஊதியம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 6 மந்த் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒரு தகவல் தான் இது வந்து கொடுத்துருக்குது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2025 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமா வந்து நம்ம வேக்கன்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுதான் ரொம்ப ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருந்துச்சு. அது நிறைய கோரிக்கையுமே வச்சாங்க. பட் இருந்தாலும் எக்ஸ்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் கொடுத்துருக்காங்க. 6 மந்த் கொடுத்துருக்காங்க 3000 பட்டாதாரி ஆசிரியர்களுக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கிட்டுமே மனு வந்து கொடுத்துருக்காங்க பட்டதாரி ஆசிரியர்களுக்கு புரியுது. பட் இந்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு போஸ்டிங்கும் வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு டைம் பண்ணது மட்டும்தான் அதோட அப்படி இருக்கு. பிளஸ் அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டே தேவைப்படுறாங்க. பட் அது மாதிரி போஸ்டிங்கும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கிட்டத்தட்ட 459 வேக்கண்ட் வந்து இப்போ இருக்கு. 459 வேக்கண்ட் வந்து இருக்கு. இதுல வந்து 452 வேக்கண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்டிகேப்டுக்கான வேக்கண்ட் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அப்படிதான் இருக்கும். திருப்பி அடுத்த டைம் வந்து அவங்க கால்குலேட் பண்ணும்போது அது பேக்லாக் வேக்கன்சியை வந்து அவங்க நோட்டிஃபை பண்ணுவாங்க. அதர்வைஸ் இருக்கிற வேக்கண்ட் வந்து அவைலபிள் வேக்கண்ட் தான். பட் கேண்டிடேட்ஸ் வந்து நாட் அவைலபிள் அப்படின்ற ஒரு இதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதனால சிவி லிஸ்ட் நம்ம செகண்ட் வரும் அப்படின்றது எல்லாத்தோட எக்ஸ்பெக்டேஷன். ஃபர்ஸ்ட் எனக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா எந்த தகவலுமே கொடுக்கல. ஸோ இது மாதிரிதான் இருக்கு. இப்போ தமிழ் எலிஜிபிள் தமிழுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா வித்துகள் வந்து அவங்க போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுவுமே சம் ப்ராப்ளம்ஸ்ல வந்து இருக்கு. இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்போ அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. அதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் கேண்டிடேட்ஸும் இப்போ சொல்லிட்டு. இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் வந்து பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த பட்டதாரி ஆசிரியருக்கான ஒரு தகவல். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.